இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் SID மெஷினரி, co-sponsors Excellent, Grow Your Farms, கைமர் டெக், Your Farm, அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் PGP Agri College. Good afternoon, boys. So I have only very few minutes. அதனால நான் I'm not taking much of time. டக்குன்னு போயிடலாம். இன்னைக்கு மார்னிங் செஷன்லேருந்து எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? கை மட்டும் தூக்குங்க. நல்ல வேளை யாரும் தூங்கலை. சரி, ஓகே. அடுத்தது, இன்னைக்கு காலையிலேருந்து என்ன வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக கேட்குறீங்க? அட யாராவது ஒருத்தர் சொன்னா தானே எனக்கு தெரியும். நான் ஒருத்தர் பேசுகிறேன், எந்திரிச்செல்லாம் சொல்ல மாட்டோங்கிறீங்களா? சரி, நானே சொல்லிட்டா? சாயில் கேட்டிங்களா? தம்பி கேட்டிங்களா? இந்த பக்கம் என்னப்பா ஆம்பளை பசங்க கொஞ்சம் இதாக இருக்க வேண்டாமா? பொட்ட பிள்ளைக்கு சத்தம் தான் கேட்குது. எஸ் மேம், சொல்லாமா? சொல்லாமா? அதுக்கு நீங்களும் சும்மா இருந்துடாதீங்க. சாயில் கேட்டமா? வாட்டர் பொல்யூஷன், சாயில் ஃபர்டிலிட்டி, climate change, தூங்கணுமா? Very good. So I like this. So coming by that way, அப்போ நம்ம என்னெல்லாம் இன்னைக்கு விஷயங்கள் காலையிலேருந்து கேட்குறோன்னா, இந்த மாதிரி விஷயங்களா கேட்டுட்டு வரோம் இல்லையா? அது எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, சாயில் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, வாட்டர் பொல்யூஷன் எப்படி நம்ம இது பண்ணுறது, தண்ணி எப்படி நல்லா யூஸ் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே சொல்கிறோமா? சரி, இப்போ சாயில் ஃபர்டைலாக இருக்கணும்னு சொன்னாங்களா? ஆனால் நம்ம அதை கண்டாமினேட் பண்ணுறோமா? எஸ்ஸா நோவா? ஆனால் ஒரு இதாக சொல்லுங்க. கண்டிப்பாக பண்ணுறோம். உங்கள் வீட்டில் குப்பையெல்லாம் என்ன பண்ணுறீங்க? குப்பைக்காரங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க தானே? வீடு சுத்தமாயிருதா? நோவா? சரி, வீடு சுத்தமாயிருதா? அதோட நம்ம வேலை முடிஞ்சுதா? நம்ம கொண்டு போய் கொட்டுற அந்த குப்பை தான் இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 2 பேர். ஏப்பா 8ஆம் கிளாஸில் குளோபல் வார்மிங் எல்லாம் படிக்கவே இல்லையா? அடுத்து தமிழில் 8ஆம் கிளாஸ் படிச்சுதான் ஞாபகம் இல்லைங்கிற பாரு. பருவநிலை மாற்றம் படிச்சிருப்போம்ல. சரி, இதெல்லாம் நான் ஒரு சின்னதாக, சின்ஸ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம கொண்டு போய் குப்பை கொட்டுறதுனால தான் இந்த காலையில் எல்லாம் சத்யமூர்த்தி சார் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்தியாவில் தான் சீதோஷ்ண நிலை, விச் இஸ் கிளைமேட் சேஞ்ச், ரொம்ப 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 நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? குப்பைகளை கொண்டு போய் கொட்டும்போது, டம்ப்யார்டில் கொண்டு போய் கொட்டும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகும்? குப்பை கொண்டே டம்ப்யார்டில் கொட்டினா என்ன ஆகும் மேம்? குப்பை அப்படியே மக்கி போகும், அவ்வளோதானே? அப்படியா? இல்லை, குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுனால மண் மாசுபடும். ஒரு தரப்பட்ட குப்பையாக கொட்டுறோம்? இல்லை, பலதரப்பட்ட குப்பைகளை கொட்டுறோம் இல்லையா? பலதரப்பட்ட குப்பைகள், ஹாஸ்பிட்டல்லேருந்து வர வேஸ்ட், கறிக்கடை ஸ்லாட்டர் வேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்து வர வேஸ்ட். யாரோ சொன்னாங்க வெரி குட், இ வேஸ்ட். ஏன் இப்போ பிள்ளைக்கு சத்தம் ஜாஸ்தி வருதுன்னு தெரியுதுப்பா? இ வேஸ்ட். இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் கொண்டு போய் கொட்டுறோம். அது எல்லாம் ஒன்றா சேரும்போது அங்கே போகிற ஆடு மாடுக்கு தெரியுமா கவரை பிரிச்சுட்டு சாப்பிடணும்னு? தெரியாது. அப்போ அது என்ன பண்ணும்? சாப்பிட்ருமா? ஆடு மாடை நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோமா? அப்போ திருப்பி அது எங்கே வருது? சின்ன இப்போ நாங்கள்லாம் இருந்த டைமில் ஃபர்டிலிட்டிக்குன்னு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், PCOD பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. மலட்டுத்தன்மை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கம்மி நாங்கள்லாம் இருந்த டைமில். நாங்கள் அதுக்குன்னு ஆதி காலத்தில் இருக்கல, கொஞ்சம் இன்னொரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போது எங்கே பார்த்தாலும் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ். ஏன்? கருத்தரித்தல் அவ்வளோ பிரச்சனை. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சுகர், கொலஸ்ட்ரால். எதனால? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை.
அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏன் சரியில்லை? இப்படி கொண்டே குப்பையை கொட்டுறோமா? குப்பையெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், நம்மளே மறுபடியும் சாப்பிட்டுக்கிறோம். சரி, மீன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மீனே பிடிக்காது. தம்பி பார், பசங்களும் சாப்பிடுவாங்க. இத்தனை பேருக்கு மீன் பிடிக்குது, சரி சந்தோஷம். நம்ம கொட்டை பிளாஸ்டிக் போடுறோமா? பிளாஸ்டிக் போடுறோமா? என்ன மேம் ஸ்லைடு ஆன் பண்ணாங்க, சொல்லவே இல்லை, காட்டிடுறேன். நான் சொல்லும்போது அப்புறம் கேட்க மாட்டேங்க, படம் பார்த்துட்டு இருப்பீங்க, அதனால தான் டைம் இல்லை. ஸோ பிளாஸ்டிக்கு கொண்டு போய் அப்படியே கவரோடு போடுறோமா? அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும்போது என்ன ஆகும்? சின்ன சின்னதாக மக்கி மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகும். அது போய் என்ன ஆகும்? நிலத்தடி நீரோட கலந்து ரிவர் வாட்டர், ஆற்றுல பிடிச்ச மீனாக இருந்தாலும், குளத்தில் பிடிச்ச மீனாக இருந்தாலும், கடல் எடுக்கிற மீனாக இருந்தாலும் என்னாகும்? மீன் சாப்பிடும். மீனை சாப்பிட்றோமா? அப்போ என்னாகும்? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. கிளைமேட் சேஞ்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? நம்ம குப்பையை கொண்டு போய் ஒரு இடத்துல ஃபுல்லாக கொட்டும்போது அங்கிருந்து நிறைய கேஸஸ் வரும். இப்போது இங்கே நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் பால்ட்ரி ஃபார்ம்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? பால்ட்ரி ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க, கோழி பண்ணைகள். அந்த கோழி பண்ணையிலேருந்து வரக்கூடிய அந்த எச்சம் நிறையா இருக்குது. ஆனால் ஃபார்மர்ஸ் அதனால பெனிஃபிஷரியாக இருக்காங்களான்னா உண்மையாகவே இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டம்தான் படுறாங்க. அந்த எச்சத்தை சேல் பண்ணும்போது ₹1 1.25 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. ஆனால் அது ஃபார்மர், அந்த யார் வாங்குறாங்களோ அவங்க ஃபீல்டுக்கு அதை கொண்டு போகும்போது ₹5 செலவு பண்ணுறாங்க. இது நேற்று என்கிட்ட ஒரு ஃபார்மர் சொன்ன விஷயம், இங்கே நான் வரேன்னு சொல்லி பேசும்போது. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது? அவங்க அதை அப்படியே டம்ப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸ்மெல் வருதா? நாமக்கல்ல முட்டை ஃபார்மில் ஸ்மெல் வருதா? வருது. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்மெல்லுக்கு பழகிட்டோம் நம்ம. காற்று மாசுபடுது, ஈக்கள் அதிகமாக வருது. அப்போ இதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறது? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குப்பையை கொண்டு எல்லாம் ஒரே இடத்துல கொட்டுறோம். கொட்டும்போது அதுலேருந்து நிறையா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வருது. அந்த மாதிரி கேஸஸ் வரும்போது என்ன ஆகுது? காற்று மாசுபடுது. கிளைமேட், பூமிக்கு வரக்கூடிய கதிர்கள் திரும்பி போகல, குளோபல் வார்மிங் வருது. நான் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் வார்மிங் வருது, சீதோஷ்ண நிலையில் மாற்றம் வருது, கிளைமேட் சேஞ்ச் நிறையா வருது. கிளைமேட் சேஞ்ச் வர்றதுனால ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்ச், இன்னொரு பக்கம் மண் மாசுபடுது, நிலத்தடி நீர் மாசுபடுது. மண் மாசுபடும் போது என்ன ஆகுதுன்னா, கெமிக்கல் உரத்தை கொண்டு போய் போடுறீங்க. கெமிக்கல் உரம் போடும்போது தான் நான் சொன்ன மாதிரி இந்த சுகர், கொலஸ்ட்ரால், பிசிஓடி, அது இது எல்லாம் வருது. அப்போது காலையிலேருந்து சொன்னாங்க இல்லையா, அந்த சாயில் ஃபர்டிலிட்டி, அது யார் டேமேஜ் பண்ணுறா? நம்ம தானே பண்ணுறோம் இல்லையா? வாட்டரை யார் டேமேஜ் பண்ணுறா? நம்ம தானே பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் என்ன, எப்படி இதெல்லாம் சரி. அதே மாதிரி நான் சொன்னேன், நம்ம இந்த பால்ட்ரி ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? என்ன பண்ணலாம்? ப்ராப்பராக வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணும். எக்ஸாக்ட்லி. இப்போ ஸ்லைடு அப்படி டக் டக்குன்னு போட்டுருங்கப்பா, நான் சொல்லிடுறேன். அண்ட் பை த வே, மைசெல்ஃப் ஜான்சி. நான் ஒமேகா எக்கோடெக் ப்ராடக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனிலேருந்து வரேன். இப்போ நான் சொன்னதுலேருந்து தான் யூ கேன் கோ வித் த நெக்ஸ்ட் ஸ்லைட் இமீடியட்லி. இதை நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச். அடுத்தது இதுதான் நான் சொன்ன குளோபல் வார்மிங். அடுத்தது குப்பையை கொண்டு போய் கொட்டுறோம். என்னெல்லாம் நம்ம குப்பை கொட்டுறதுனால என்னெல்லாம் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்தது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், ஃபாசல் ஃபியூயல் பர்னிங். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு யாருக்கும் தெரியாதில்ல, எல்லாம் தெரியும். நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அடுத்தது குழந்தைகளை பாருங்கள், கஷ்டமாக இருக்குல்ல இந்த மாதிரி பார்க்கும்போது. ஆனால் இதுக்கு என்ன தீர்வு? அடுத்தது. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அடுத்து போயிருங்கப்பா. இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் கம் டு நெக்ஸ்ட். ஒமேகா ஹேஸ் டேக்கன் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்தோம். என்ன எடுத்தோம்? அடுத்தது எடுங்கப்பா. இதுதான் அது. நீங்கள் இங்கே ஒரு ஸ்டாலில் போய் பார்த்துருந்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பின்னு வச்சுட்டு. நம்ம உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. என்னமோ பச்சை கலரில் பின்னு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியலன்ட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை உரமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் எதுக்கு பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெண்டாவது, இதை நீங்கள் பிஸ்னஸாகவும் பண்ணலாம், ஒரு ஸ்டார்ட் அப்பாகவும் பண்ணலாம். ஒவ்வொரு வீட்லேயும் கேரளா கவர்மெண்ட்டில், கேரளாவில் கொண்டு போய் குப்பையை அப்படி கொட்ட முடியாது. ரெண்டு விஷயம், ஒன்று இடமில்லை, ரெண்டாவது அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ்லேயும் இந்த பின்னை கொடுக்குறாங்க.
ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் குப்பையை உரமாக மாற்றுறாங்க. அவங்க வீட்டில இருந்து வரக்கூடிய குப்பையை உரமாக மாற்றி செடிகளுக்கு உரமாக கொடுக்குறாங்க. அதே கம்போஸ்ட் வச்சு இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, ட்ராகன் ஃப்ரூட் பண்ண எனக்கு மண்ணில் வைக்கிறத விட கம்போஸ்டில் வைக்கும்போது மகசூல் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது எப்போவோ யாரோ சொன்னதில்லை, நம்ம இப்போ பேசும்போது சொன்ன விஷயம் அது. அப்போது இந்த விஷயத்த நம்மலாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறோன்னா, நமக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ணுறதில்ல, முன் வர்றதில்லை. ஓகே, ஸோ அந்த விஷயங்கள் தான் இது கேரளாவில் நம்ம இது பண்ணது. அடுத்ததுமா நெக்ஸ்ட் ஸ்லைட்ப்பா. இது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அது பேர் கொயர்பத் இனோகுலம். இனோகுலம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை சாமி, இதில் வந்து குப்பையை உரமாக மாற்றும் போது ஸ்மெல் அடிச்சதுன்னா நீ தொடுவியா, தொடுவீங்களா தம்பிங்களா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், குப்பையை பற்றி பேசுகிறாங்க, வீட்டு சமாச்சாரம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்காமல் இது ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ். அப்போது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு பேட்டன்டட் ப்ராடக்ட். கொயர்பெத்தில் கொக்கோபெட் இருக்கு இல்லையா, அதில் மைக்ரோப்ஸ், இங்கெல்லாம் இது அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்னால உங்களுக்கு எல்லாருக்கும் மைக்ரோப்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ இது மைக்ரோப்ஸ் இதில் என்ரிச் பண்ணி புழு இல்லாமல் நாற்று அடிக்காமல், இதில் நீ எத்தனை குப்பை போட்டீங்கனாலும் நாராது, நான்வெஜ் பேஸ்லேருந்து எல்லாமே போடலாம். காட் மை பாயிண்ட்? ஸோ இது எல்லாமே அப்படி போட்டு புழு இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் ஒரு அழகான கம்போஸ்டாக ஒரு கார்டனை உங்களால் உருவாக்க முடியும் கண்டிப்பாக. அடுத்தது இது ஒரு பேட்டன்டட் ப்ராடக்ட். அப்படியே 1 by 1 ஸ்லைட் மாற்றிட்டே இருங்க. இது வந்து நம்ம ட்ரிவாண்ட்ரம் கவர்மெண்ட்டுக்கு 90% சப்சிடியில் கேரளா ஃபுல்லாக இதை கொடுக்குறாங்க. அடுத்துமா, ஸோ ஹீ இஸ் த ஒன் பர்சன் who invented this inoculum. இனோகுலமை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸ்மெல் இல்லாமல் புழு இல்லாமல் கம்போஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை டாக்டர் ஜோஷி வி செரியன், ஹீ இஸ் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, இவர் தான் வந்து அதை இன்வென்ட் பண்ணார். அடுத்ததுமா, இது அதே மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங், டைம் எவ்வளோ இருக்கிற. அடுத்தது ஓகே, இது அதோட டீட்ஸு. இனி அப்படியே போயிடுங்க, நீங்கள் அப்படியே போட்டே இருங்க. இது நித்தி ஆயோக்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் எது அப்படிங்கிறத இதை அப்ரிஷியேட் பண்ண விஷயங்கள். ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது மாதிரி எங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதுவே அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸாக இருக்குன்னா அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் இருக்குது. அது 1 by 1 அவங்க போடுவாங்க. பட் மீன்வைல் ஐ வுட் லைக் டு சே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இனிஷியேட்டிவை எடுக்கணும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லைக் இப்போ நான் வந்து ஜென்ரலாக சொன்னேன், இங்கே என்னெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் நாமக்கல்லில் பால்ட்ரி ஃபார்மர்ஸுக்கு என்னெல்லாம் இஷ்யூ இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எங்ககிட்ட எப்போ வேணாலும் கால் பண்ணி, மேம் நாங்கள் இப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், அதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் வேணும்னா வி ஆர் தேர் டு கைட் யூ ஆன் ஆல் தட். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லையும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வு காண முடியும். இது ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லை, இப்போ நீ பார்க்குற இந்த பிரச்சனைக்கு உன்னாலேயே ஒரு தீர்வை கொடுக்க முடியும்னா அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். அதற்கான முயற்சிகளை எடுங்க. அண்ட் thank you so much for being so quiet and hearing me. ரொம்ப and thank you so much to Mr. Swaminathan sir who organized this. And உங்கள் PGP college students இவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க நான் நினச்சி பார்க்கல. you are so good. அமைதியாக அழகாக காலையிலேருந்து பொறுமையாக இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாரும் பேசும்போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடிஞ்சாலும் முடியாட்டியும் நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இட் இஸ் ஆல் பிகாஸ் உங்களோட மேனேஜ்மெண்ட்டும் உங்களுடைய ஸ்டாஃப்ஸும் உங்களை அந்த அளவுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஒரு பெரிய 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 சல்யூட் அண்ட் தேங்க்ஸ். ஸோ எல்லாரும் கற்றுக்கோங்க, நிறைய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷோ யூ இன் ஃபாஸ்ட், ஜஸ்ட் 1 minute. ஃபாஸ்ட்டாக அப்படி 1 by 1 போட்டுருங்க. இதெல்லாம் முனிசிபல் வேஸ்ட்டு சேல் பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. கேரளாவில் ஒரு ஃப்ளைஓவருக்கு கீழே வந்து வேஸ்ட்டை வந்து இது பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாக அடுத்தடுத்து இது வந்து அதோட வீடியோ ஆக்சுவலி நான் ப்ளே பண்ண முடியல. இது மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்.
இது கவுடங்க் வேஸ்ட்டை கம்போஸ் பண்ணது. இதில் எதுலேயுமே ஸ்மெல் இருக்காது. ஃபார் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ் கவுடங்க் வேஸ்ட் இது. அடுத்ததுமா ஃபாஸ்ட் கவுடங்க் வேஸ்ட். இது ஜாக் ஃப்ரூட்டு. ஜஸ்ட் ஃபார் யுவர் ஐடியா சொல்கிறேன். குப்பை அப்படின்னோன்னா நமக்கு அந்த குப்பை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் ஞாபகம் வராது. ஸோ இதெல்லாம் வந்து போன் மீல், கம்போஸ்ட் பெட் போட்டு போன் மீலில் பண்ணது. அடுத்தது இது ப்ரான் எவ்வளோ ஸ்மெல் அடிக்கும், இது ப்ரான் பீலோட வேஸ்ட்டு. அடுத்தது ஸ்லாட்டர் வேஸ்ட்டு. இது தெலுங்கானாவில் ஒரு பெரிய ஒரு குப்பை கிடங்கு. then that's it, we are also going ahead. Thank you so much once again. Thank you. Thank you, ma'am, for your words. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் எஸ்ஐடி மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸெலண்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் பிஜிபி அக்ரி காலேஜ்.